இந்த புது நாடகத்தை ஸ்டார்ட் பண்ண போறாங்க போல. ரேணுகாவை செக் பண்ணிட்டு வெளியே வந்த டாக்டரும் ரகுவும் என்ன பிளான் பண்ணிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி கதிரேசன் கிட்ட உங்க பொண்ணுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா இதுக்கு முன்னாடி அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு கதிரேசன் என்ன சொல்றாருன்னா, ஆமா கொஞ்ச நாளா சுயநலவு இல்லாம கொஞ்சம் பைத்தியம் மாதிரி இருந்தா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டுட்டு டாக்டர் அது ரிப்போர்ட்லயே தெரியுது. இப்போ என்ன ஒரு நல்ல விஷயம்னா, இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டே உங்க பொண்ணுக்கு பழைய நினைவுகள்லாம் திரும்புது. ஸோ அந்த பைத்தியம் பிடிச்சிருந்ததெல்லாம் குணமாயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படின்னா அவங்க ரேணுகாவா இருக்க மாட்டாங்களே, சுடரா இருப்பாங்களே. ரகுவும் சுடரும் சேர்ந்து புதுசா என்ன பிளான் பண்றாங்கன்னு தெரியல. இதை கேட்டுட்டு கதிரேசன் பயங்கர ஷாக் ஆகுறாங்க. மல்லியோட இடத்தை பிடிக்கணும் அப்படின்றதுக்காகவே சுடர் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா மல்லி ரிலீஸ் ஆயிட்டாங்கன்றது இவங்களுக்கு தெரியுமா? ஆடுற மாட்ட ஆடி கறக்கணும், பாடுற மாட்ட பாடி கறக்கணும். இவங்க ரெண்டு பேரையும் இப்படிதான் நல்லா வாங்குன்னு வாங்கணும். விஜய் இன்ஸ்பெக்டர் கிட்ட போய் வீடியோவை போட்டு காமிச்சதுனால இன்ஸ்பெக்டர் பயங்கர கோவமா வராங்க. மல்லியும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க இல்லையா, வீட்டுக்கு வந்ததும் வராததுமா நம்ம ராஜிய எழுப்பி ஏமா வாமா கிளம்புமா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜிய கூப்பிடுறாங்க. ஆனா ராஜி தான் வரமாட்டேன் அப்படின்னு அட்டம் பிடிக்க, என்ன எதுக்கு அரெஸ்ட் பண்றீங்க, உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு, என்ன ஆதாரம் இருக்கு அப்படின்னு கேட்க, இதோ பாருங்க வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவும் காட்டுறாங்க. அந்த வீடியோல நம்ம வெண்பா குட்டி ஆல்ரெடி இங்க என்ன நடந்ததோ எல்லாத்தையுமே கிளியரா எடுத்து வச்சிருக்கான். இத பார்த்துட்டு ராஜிக்கு செம்ம கோவப்பட்டு என்ன பண்றது, இன்ஸ்பெக்டர் ரெண்டு பேரையும் கூட்டிட்டு போய் ரெண்டு பேரும் பாத்ரூம் கழுவுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவங்களுக்கு இதுதான் தேவை. என்ன நடக்க போகுது, ரேணுகா இன்னும் என்னென்ன பிளான் எல்லாம் பண்ண போறாங்க அப்படின்றத எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு முன்னாடி உங்க அக்காவுக்கு ஏதாவது பெரிய பிரச்சனை இருந்துச்சா? சமீபத்துல கொஞ்சம் மணல்ல சரியில்லாம இருந்தா டாக்டர். அந்த இது ரிப்போர்ட்ல தெரியுது. அதுல இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் என்னன்னா, இந்த ஆக்சிடென்ட்ல அவங்களோட மனநிலை சரியாயிடுச்சுன்னு தோணுது. இப்போ உங்களை அரெஸ்ட் பண்றதுக்கு இதுவே போதும், கிளம்புங்க. இவங்க ரெண்டு பேரும் டாய்லெட்டை கழுவிடுங்க. பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.